நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கருணா. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேத்து சந்திச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய். சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இல்ல இல்ல, அது கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விஜயை சந்திக்க 300 கிலோமீட்டர் போய் ஆறுதல் பெற்று இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்திலே ஆறுதல் பெறுதல் அப்படின்றது ஒரு பெரிய நிகழ்வு. அந்த மாதிரியான உலக சாதனையான நிகழ்வு நேத்து நடந்திருக்கு. ஒரு உலக ஹிஸ்டரியிலே இதுதான் ஃபர்ஸ்ட் நிகழ்வா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நேரா போய் ஆறுதல் சொல்றதுன்றதுதான் உலக வழக்கம். அதை மாத்தி தான் ஒரு புதுவிதமான தலைவர் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் அவங்க கிட்ட ரொம்ப அப்படியே கண் கலங்கினாராம், காலில் விழுந்தாராம். அப்புறம் ஏன் குழந்தைகளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாராம். இப்படிலாம் தகவல், எல்லாமே தகவல் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த செலவையும் தான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாராம். மருத்துவ செலவு, படிப்பு செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொன்னாராம். இது இல்லாம தகவல் தான். இது தமிழக வெற்றி கழகமா இல்ல தகவல் வெளியிடும் கழகமா அப்படின்றது தெரியல. அந்த கட்சியோட மேல்மட்ட தலைவர்களே கிடைத்த தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு கட்சியோட நிலைமை. உண்மையிலே கரூருக்கு போறதுக்கு விஜய் தரப்புல இருந்து அனுமதி கேட்டாங்களா? அதாவது கேட்டாங்க. எப்படின்னா அந்த 5 கண்டிஷன் போட்டு கேட்டாங்க. இந்த 5 விசித்திரமான கண்டிஷன். அதாவது உலகத்திலே பிரதமர் அதிபருக்கு கூட இல்லாத ஒரு கண்டிஷன், வெளிநாட்டு அதிபருக்கு கூட அந்த கண்டிஷன் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் கேட்டு ஒரு மெயில் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரில் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சந்திச்சாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் கண்டிப்பா அனுமதி கொடுத்திருக்காது. ஏன்னா அது உடல் உறுப்பு தானத்துக்கு மட்டும்தான் அந்த கிரீன் காரிடர் அப்படின்றது கொடுக்கறது. பிரதமருக்கு கூட அந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண நடிகருக்கு இவ்வளவு பெரிய வசதிகள் கொடுக்க மாட்டாங்க. அவர் கேட்ட அந்த ஒரு கண்டிஷன்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ அதை நிராகரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரூர்ல மண்டபத்துல நடத்துறதுக்கு இவர் அனுமதி கேட்டதா சொல்றாங்க. போய் மண்டபத்துல நடத்துறதுக்கு அவ்வளவு அனுமதி கேட்கணுமா அப்படின்றது தெரியல. மேபி ஒரு பாதுகாப்புக்காக அனுமதி கேட்டிருக்கலாம். சரி, அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்கன்னா அந்த தகவல் வெளியில சொல்லியிருக்கலாமே. இவங்க கேட்ட மாதிரியே தெரியல. ஏன்னா மண்டபமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரூர்ல மண்டபம் கிடைக்கல அப்படின்றது உண்மையா? மேபி உண்மையா இருக்கலாம். சில பேர் பயந்துகிட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா இப்பதான் பாஜக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. அவங்க 2 பேர்ல 2 கட்சிக்காரங்கள்ல ஒருத்தவருக்கு கூடவா இங்க மண்டபம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்கலாமே. ஸோ அப்படி இருக்கும்போது கரூர்ல போயிட்டு இவங்க மண்டபம் கேட்டாங்க அப்படின்றதே இதுல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாமக்கல்ல மண்டபம் கிடைச்சதாகவும், நாமக்கல் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாமல்லபுரத்துல ரூம் பிக்ஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க. அதுவும் தகவல் தான். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அது போக இவர் ஏன் அந்த மண்டபத்துல போய் தான் எல்லாரையும் பார்க்கணுமா? நேரா போய் பார்க்க முடியாதா? எப்படி ஸ்னோலின் வீட்டுக்கு போனாரு, அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு, அது எல்லாமே சொல்றாங்க. அது ஒரு வீடு, இது 41 வீடு. ஸோ எல்லாரையும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்ப தமிழக மக்கள் அப்படி ஒரு துக்கம் விசாரிக்கிற நிகழ்வுக்கு வர ஒரு தலைவரை சுத்தி நான் போய் செல்ஃபி எடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேபி சில பேர் பண்ணலாம். அப்போ இவர் சொல்லலாம், சொல்லி இந்த மாதிரி நான் துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன், இந்த நேரத்துல என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா கேட்கக்கூடாத மக்கள் இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மக்கள் இங்க இருக்காங்களா? அந்த அளவுக்கு மக்கள் தரம் தாழ்ந்து போயிருக்காங்க. மேபி நீங்க கூட்டத்தை ஒரு காட்டி ஒரு மாஸ் காட்டணும்னு நினைச்சதுக்காக அந்த நேரத்துல ஒரு முதல் முறை பாக்குற ஆர்வம் அப்படின்றதுனால வந்திருக்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 41 பேர் இறந்துட்டாங்க. இதை மீறியும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு கிரேஸா நீங்க ஒரு துக்க நிகழ்வுக்கு போயிருக்கும் போது உங்களை அப்படி சுத்தி வருவாங்களா? இது இவருக்கா ஏற்படுற பயம். ஏன்னா இவரோட இமேஜ் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட மக்கள் மேபி ஒரு துக்கத்திலேயோ இருப்பாங்க. அதனால ரொம்ப கோபத்துல ரியாக்ட் பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். ஆனா சுத்தி இருக்கிற மக்கள் நிறைய பேர் இதை பத்தி புரிஞ்சுக்கிட்ட மக்கள் மேபி கோபமா ஏதாவது ரியாக்ஷன் காட்டலாம். அப்படி காட்டும் போது இவரோட அந்த ஒரு இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனாலதான் இவர் அங்கே போறதை தவிர்க்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது போக இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஏரியா ரொம்ப குறுகலான சந்து, 300-400 மீட்டர் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நடந்து போய் தானே ஓட்டெல்லாம் கேட்கணும். இவர் எந்த தொகுதியில நின்னாலும் அந்த தொகுதியில முக்கியமான ஏரியாக்கள்ல போய் ஓட்டு கேட்கும்போது நடந்து போறாருன்னா நடந்து போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவா போய் தானே ஓட்டு கேட்க முடியும். நடக்காம அப்படியே ஒரு பொதுக்கூட்டமா இதே மாதிரி சனிக்கிழமை நடத்திட்டு ஓட்டு கேட்டுடலாம்னு நினைக்கிறாரா என்னன்றது தெரியல. ஸோ மக்களை சந்திக்கணும் அப்படின்னா சந்தை போய் தான் அரசியல்ல ஈடுபட முடியும்.
இது இது இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாம எப்படி இவங்க வந்து அரசியல் கட்சி நடத்துறாங்க அப்படின்றதுதான் எனக்கு ஒரு வியப்பா இருக்கு. அப்புறம் வந்து கரூர்ல அனுமதி கேட்டோம் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதுக்கப்புறம் வந்து சிபிஐ கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மகாபலிபுரத்துல வந்து எந்த சிபிஐ கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த கூட்டத்தை நடத்துனாங்க அப்படின்றது தான் தெரியல. ஸோ அதாவது கரூர்ல போயிட்டு அங்கே வந்து சந்திச்சா சிபிஐ வந்து நினைச்சுக்குவாங்களாம், இங்க வந்து சாட்சியத்தை எல்லாம் கலைச்சிட்டாங்க, மானிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அதுவே வந்து மகாபலிபுரத்துல வந்து அந்த மக்களை சந்திச்சுட்டா அப்போ வந்து மானிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ நம்புவாங்களாம். இது என்ன மாதிரியான உருட்டு? ஸோ அங்கே போயிட்டு வந்து சந்திச்சா மானிப்புலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்து. அது சில பேர் வந்து ஊடகத்துல தாவைக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அப்படி பேசும்போது அதே போல வந்து மகாபலிபுரத்துல வந்து பேசும்போது அங்கேயாவது வந்து ஒரு மண்டபத்துல சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சேர்ந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து தனியா வந்து 1 to 1 ரூம்ல தனித்தனியா ரூம் வந்து போடப்படதா சொல்றாங்க. ஒவ்வொரு ரூம்லயும் போயிட்டு தனித்தனியா இவர் வந்து மானிப்புலேட் பண்ண முடியாதா? ஸோ வந்து சிபிஐ வந்து கேட்டா இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு இவரால சொல்லியிருக்க முடியாதா? ஏன் இங்க வந்து மீடியாக்களுக்கு அனுமதியே கிடையாது? ஏன்னா கரூர்ல மட்டும் நான் சொன்ன இடத்துலதான் வந்து நின்று பேசுவேன், 50 மீட்டருக்கு முன்னாடி நின்று பேச மாட்டேன், அந்த இடத்துலதான் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும், அந்த இடத்துலதான் வந்து எங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியாவோட அந்த அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ்வளவு தூரம் முன்னாடி வந்தவர் இப்ப மட்டும் ஏன் மீடியாவை உள்ளேயே விடலை? மீடியா உள்ள விட்டா அங்கே நடக்கிற உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரியான நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னா இப்ப அங்கே யாரும் கோவப்பட்டுட்டாங்கன்னா அது வந்து இவரோட இமேஜை பாதிக்கும். அங்கே யாராவது திட்டாங்கன்னா அது வந்து இவரோட இமேஜை பாதிக்கும். அது போக வந்துட்டு அங்கே வந்து மீடியா வந்து இந்த குடும்பத்தினர்கிட்ட பேசினாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உண்மையை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதோ கோபத்தில் ஏதாவது பேசிட்டாங்கன்னா அதுவும் இவரோட இமேஜை பாதிக்கும். ஸோ இவரோட இமேஜை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு செயல்களும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் ரொம்ப கான்சியஸா இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இது சம்பந்தமா வந்து யாருமே வந்து அங்கே உள்ள என்ன நடந்துச்சு என்ன பேசணும் அப்படின்றது கட்சியோட அபிஷியல்ஸ் எந்த ஒரு செய்தியுமே சொல்லலை. எல்லாமே தகவலா வெளியில கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாரு அந்த மாதிரி பண்ணாருன்னு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரியான தகவல்களை வச்சே வந்து இவங்க அரசியல் நடத்த போறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமா தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இவர் வந்து அங்கே கரூருக்கு போகலை அப்படின்றது தான் நமக்கு வந்து பொதுவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குற அறிவு உள்ள யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியும். அவரோட அந்த இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது. நான் அது வந்து அரசியல் வாழ்க்கைக்கும் ஆபத்து, அது அவரோட அந்த சினிமா கேரியருக்கும் ஆபத்து. ஒருவேளை அரசியல்ல அவர் தோத்து போனா சினிமாவுக்கு போகும்போது அப்பவும் அவரோட வந்து அந்த ஒரு இமேஜ்ன்றது பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இவர் இறங்கி வர்றதுக்கே தயங்குறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து நம்மளை சாதாரணமா நினைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள்ல எல்லாம் அவ்வளவு கிரேஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் இவர் வந்து மக்கள் கிட்ட இறங்கி வர்றதுக்கு தயங்குறாரோ அப்படின்ற மாதிரியான சந்தேகமும் எழுது. ஸோ இதுதான் இந்த விஷயத்தை பத்தின என்னோட கருத்துக்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.